தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி, சமயபுரம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மக்களுக்கு தான் அதிக சுமைகள். தமிழ்நாட்டில் 1992ஆம் ஆண்டுக்கு பின் அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் ஆண்டுதோறும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதன்படி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, சேலம் மாவட்டத்தில் மேட்டுப்பட்டி மற்றும் நத்தக்கரை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, வீரசோழபுரம், திருச்சி சமயபுரம், மதுரை எலியார்பத்தி, தூத்துக்குடி, புதூர், பாண்டியாபுரம், கரூர் மாவட்டத்தில் மணவாசி, அரவக்குறிச்சி, ஈரோட்டில் விஜயமங்கலம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. குறைந்தபட்சமாக 5 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 395 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ள சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு ஒரு வழி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. தற்பொழுது வசூலிக்கப்பட்டு வரும் 105 ரூபாய் கட்டணம் அப்படியே தொடர்கிறது. ஆனால் பலமுறை பயணிப்பதற்கான கட்டணம் 155 ரூபாயில் இருந்து 160 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மாதாந்திர கட்டணத்தில் 70 ரூபாய் உயர்ந்து 3170 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலகு ரக வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் 5 ரூபாய் உயர்ந்து 185 ரூபாயாகவும், பலமுறை பயணிக்க 275 ரூபாயும், மாதாந்திர கட்டணம் 125 ரூபாய் உயர்ந்து 5545 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. லாரி, பேருந்துகளுக்கு ஒருமுறை பயணத்திற்கு ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட கட்டணத்தில் 10 ரூபாய் உயர்ந்து 370 ரூபாயாக வசூல் செய்யப்படுகிறது. பலமுறை பயணத்திற்கு 15 ரூபாய் உயர்ந்து 555 ரூபாயும், மாதாந்திர கட்டணத்திற்கு 240 ரூபாய் உயர்த்தப்பட்டு 11,085 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. பல சக்கரங்கள் கொண்ட வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் 595 ரூபாயாகவும், பலமுறை பயணிக்க 890 ரூபாயாகவும், மாதாந்திர கட்டணம் 17,820 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இந்த சுங்க கட்டண உயர்வு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வருமான இழப்பு எல்லாமே டோல்கேட்டு தான் போகுது. மாதம் டோல்கேட் கட்டணம் பார்த்தாலே இதுவே ஒரு வண்டிக்கு கடன் கட்டுற அளவுக்கு போயிடுது. டோல் கூடும்போது நாங்கள் டன்னேஜ் கூட சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்போம். அப்படிங்கும்போது இதெல்லாம் யார்கிட்ட போகும்? மக்கள்கிட்ட தான் போய் சேரும். மக்களுக்கு தான் அதிக சுமைகள், எங்களுக்கும் அதிக சுமை தான். சாலை பார்த்தீங்கன்னா சாலையெல்லாம் சரியான படியில் சாலை சீரமைக்கல. கட்டணம் மட்டும் வருடத்துக்கு ஒரு கட்டணம் மட்டும் நிர்ணயம் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர்களுக்கு ஓய்வுடன் சொல்லிட்டு மத்திய அரசு அந்த ரோடுல ஹைவேல இது பண்ணிருக்காங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா சரியானபடி அதை பராமரிப்பே கிடையாது. சுங்க கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சிலை விசர்ஜன நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி கடந்த 27ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் இந்து அமைப்புகள் பொதுமக்கள் சார்பில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. சென்னையில் பட்டினப்பாக்கம், திருவான்மையூர், காசிமேடு, திருவொற்றியூர் ஆகிய கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க போலீசார் ஏற்பாடு செய்த நிலையில் அங்கு 1869 சிலைகள் கரைக்கப்பட்டன. உயரமான சிலைகள் கிரேன் உதவியுடன் கடலில் இறக்கப்பட்டு கரைக்கப்பட்டன. எல்லாமே இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து
விநாயகர் ஐயா அவர்களை வந்து கடல்ல கரைக்கிறதுக்கு மிக சிறப்பாக இந்த விநாயகரை கலைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தாங்க. பாலவாக்கத்தில் டென்மார்க் உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் விநாயகர் சிலைகளை கரைத்தனர். Yeah, it's very nice to attend Vinayagar Chaturthi. I like it very much. It's one of my favorite festivals in India. I'm in India for 6 years. I like it very much. அதே நேரம் திருவல்லிக்கேணி மசூதி வழியாக ஊர்வலம் செல்ல முயன்ற இந்து முன்னணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் இந்து முன்னணியினர் 30 பேர் கைது செய்யப்பட்டனர். கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி மசூதிகள் திரை கட்டி மறைக்கப்பட்டன. சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டவுடன் மரப்பலகைகள் உள்ளிட்டவற்றை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் விநாயகர் சிலையை கொண்டு செல்வதில் இரு தரப்பினரிடையே மோதல் வெடித்த நிலையில் போலீசார் தலையிட்டு நிலைமையை சீர் செய்தனர். திருப்பூர் ஆலங்காடு பகுதியில் விநாயகர் சிலை கரைப்பு பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரனை கண்டித்து தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. இது தவிர செங்கல்பட்டு, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று நீர்நிலைகளில் கரைத்தனர். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பேற்றுள்ளார். யார் இந்த வெங்கட்ராமன்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் நேற்றுடன் ஓய்வு பெற்றார். இதனால் காவல்துறையின் நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கும் வெங்கடராமனை சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக தமிழ்நாடு அரசு நியமனம் செய்தது. இந்நிலையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற சங்கர் ஜிவால் தனது பொறுப்புகளை வெங்கடராமனிடம் ஒப்படைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். அதே நேரம் சீமா அகர்வால், ராஜீவ் குமார், சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட எந்த டிஜிபிக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. பின்னர் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவாலை வழியனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. வழக்கமாக டிஜிபிக்கள் ஓய்வு பெறும்போது அவர்களின் வாகனத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் வடம் பிடித்து இழுத்து வழி அனுப்புவார்கள். ஆனால் அந்த நிகழ்வை சங்கர் ஜிவால் தவிர்த்து விட்டார். இதனால் வாகனத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் அகற்றப்பட்டன. பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றுள்ள வெங்கடராமன் மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்டவர். 1968ஆம் ஆண்டு பிறந்த வெங்கடராமன் பொருளாதாரத்தில் இளநிலை பட்டமும் பொது நிர்வாகத்தில் முதுநிலை பட்டமும் பெற்றதோடு மேலாண்மை பட்ட மேற்படிப்பும் படித்துள்ளார். 1994ஆம் ஆண்டு IPS தேர்வு எழுதி வெற்றி பெற்று தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். குறிப்பாக 1996, 1997ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திருச்செந்தூர் ASP-யாக பணியாற்றிய வெங்கடராமன் கள்ளச்சாராய மற்றும் சமூக விரோத செயல்களை தடுக்க தனியாக ரோந்து சென்று கட்டுப்படுத்தியவர் என்ற பாராட்டை பெற்றவர். 2000ஆவது ஆண்டு பெரம்பலூர் SP-யாக இருந்தபோது ஆண்டிமடம் கோவில் ஒன்றில் CPM கட்சியின் தீண்டாமை ஒழிப்பு இயக்க நிர்வாகி திருநாவுக்கரசர் தலைமையில் தலித்துகள் கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற இருந்தது. இதற்கு காடுவெட்டி குரு தலைமையிலான வன்னியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்ததால் வட தமிழ்நாட்டில் வன்முறை வெடிக்கும் சூழல் உருவானது. அப்போது இரு தரப்பிலும் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி வெங்கடராமன் சுமூக தீர்வை உருவாக்கினார். தலித்துகளும் கோவிலில் வழிபாடு நடத்திய நிலையில் வெங்கடராமனை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி வெகுவாக பாராட்டினார். 2011ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில்
லஞ்ச ஒழிப்புத்துறை டிஐஜி, ஐஜி ஆகிய பொறுப்புகளில் திறம்பட செயல்பட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஐஜியாக இருந்தபோது திமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான ஏராளமான சொத்து குவிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாராட்டையும் பெற்றார். 2019 ஆண்டு முதல் 2021 ஆண்டு காலகட்டத்தில் சைபர் கிரைம் ஏடிஜிபியாகவும் 2023, 2024 ஆண்டு காலகட்டத்தில் சிபிசிஐடி ஏடிஜிபியாகவும் பதவி வகித்த போது பல்வேறு வழக்குகளில் துப்புத்துளைக்கு தீர்வு கண்டுள்ளார். போலீஸ் தலைமையக நிர்வாக ஏடிஜிபி, டிஜிபியாக பதவி வகித்த காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையை முழு வீச்சில் பயன்படுத்தி நவீனமயமாக்கியவர் வெங்கடராமன். டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று நிர்வாக பிரிவில் பணியாற்றி வந்த அவர் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ளார். மதுரை செல்லூர் பகுதியில் 125 சவரன் வரதட்சணை கொடுத்தும் மேலும் 125 சவரன் கேட்டு டார்ச்சர் செய்ததாக கூறி பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருமணமாகி ஓராண்டுக்குள் இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். மதுரை உசிலம்பட்டி அருகே பெருமாள்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் செல்வி, அக்னி தம்பதி. இவர்களது இளைய மகள் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினிக்கும் மதுரை செல்லூரைச் சேர்ந்த இலங்கேஸ்வரன், தனபாக்கியம் தம்பதியின் மூத்த மகன் ரூபான் ராஜுக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இலங்கேஸ்வரன் அதிமுகவில் பொறுப்பில் உள்ளார். திருமணத்தின் போது 300 பவுன் நகை போட வேண்டுமென மணமகன் வீட்டார் வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் பிரியதர்ஷினி வீட்டில் 125 சவரன் நகைகள் போட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சிறப்பாக சீர் செய்து பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைத்த நிலையில் எதிர்கால கனவுகளோடு கணவன் வீட்டில் காலடி எடுத்து வைத்துள்ளார் பிரியதர்ஷினி. ஆனால் கணவன் வீட்டாரோ மருமகள் அணிந்து வந்த நகைகளை மட்டும்தான் உற்று பார்த்திருக்கிறார்கள். குறைவான நகை போட்டு வந்ததாக கூறி மருமகளை படாத பாடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் பிரியதர்ஷினி தான் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி உள்ளனர். பிரியதர்ஷினியை வேலை வாங்குவதற்காகவே வீட்டில் உள்ள வாஷிங் மெஷினிற்கு ஓய்வு கொடுத்து விட்டனர் மாமியார் வீட்டினர். அனைவரின் துணிகளையும் அவரே தனது கைகளால் துவைக்க வேண்டும் என வற்புறுத்தி சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. மணமகன் வீட்டில் உள்ள நாய் கழிவுகள் முதற்கொண்டு பிரியதர்ஷினியே சுத்தம் செய்திருக்கிறார். வீட்டில் எலி செத்து கிடந்தால் கூட அதை பிரியதர்ஷினி தான் எடுத்து போட்டு சுத்தம் செய்ய வேண்டுமாம். இப்படியாக டார்ச்சர் தொடர மேலும் 125 சவரன் நகைகளை வாங்கி வந்தால்தான் மருமகளாக ஏற்றுக்கொள்வோம் என நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் மன உளைச்சல் உந்தி தள்ள தூக்க மாத்திரைகளை எடுத்த அளவுக்கு அதிகமாக விழுங்கிவிட்டார். மயங்கி விழுந்து கிடந்தவரை உடனே தூக்கிக் கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இந்த உலகத்தை விட்டே விடைபெற்று சென்று விட்டார் பிரியதர்ஷினி. அவரது கையில் காயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. பெற்றோர், உறவினர்கள் உள்ளிட்டோர் தங்கள் வீட்டு பெண் சடலமாக கிடப்பதைக் கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். தனது மகள் வரதட்சணை கொடுமை பொறுக்க முடியாமல் தான் உயிரை மாய்த்து கொண்டதாக பிரியதர்ஷினியின் தாய் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் செல்லூர் போலீசார் வரதட்சணை கொடுமை என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தனது மகளின் சாவுக்கு காரணமாக இருந்த தொடர்புடைய நபர்களை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி போராட்டத்தில் இறங்கினர். இன்ன வரைக்கும் போலீஸோ யாரோ எங்களை வந்து கவனிக்கல. தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் எங்களுக்கு நல்ல முறை கொடுக்கணும். இல்லாட்டி இன்னும் மறுபடியும் போராட்டம், பணத்தை வாங்க மாட்டோம், பணம் வாங்க மாட்டோம். உரிய நியாயம் கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி மதுரை அரசு மருத்துவமனை உடற்கூராய்வு கட்டடம் அருகே கோரிப்பாளையம் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேர மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம்.
சென்னையில் டீ கடைகளில் டீ, காஃபி, பால் ஆகியவற்றின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பால், காபி தூள், சர்க்கரை, கேஸ் உள்ளிட்டவற்றின் விலையேற்றத்திற்கு ஏற்ப டீ, காஃபி, பால் ஆகியவற்றின் விலையை டீ கடை உரிமையாளர்கள் நிர்ணயித்து வருகின்றனர். அந்த வகையில் கடைசியாக 2022ஆம் ஆண்டு தேநீர் விலை 10 ரூபாயில் இருந்து 12 ரூபாயாகவும், காஃபி விலை 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்பொழுது அவற்றின் விலை உயர்த்தப்படுவதாக சில டீ கடைகளில் ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு கப் டீ 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், பால் 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், காபி 15 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் டீ கடை உரிமையாளர்கள் சங்கத்தில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் விலைவாசி சூழலை கருத்தில் கொண்டு அந்தந்த டீ கடைகள் விலையை உயர்த்திக் கொள்ளலாம் என சங்கத்தின் சார்பில் வாய்மொழி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை சமாளிக்கும் வகையில் குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால செயல் திட்டம் ஒன்றை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நிதி உதவி, சலுகைகள், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் தொடர்பான திறன் மேம்பாடு ஆகியவற்றை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும், ஏற்றுமதியை பன்முகப்படுத்துதல், தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பயன்பாடு, பிரத்யேக வணிக வலைதளம் உள்ளிட்டவற்றை கொண்டுவரவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் ஏற்றுமதியாளர்கள் நிதி நெருக்கடியை சமாளிப்பதுடன் வேலை இழப்பு தவிர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டங்கள் செலவினங்களுக்கான நிதிக்குழுவின் ஆலோசனை பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லின் சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு தந்த காட்சிகளே இவை. தனது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் செயலாளர்களுடன் பெர்லின் சென்றடைந்த முதலமைச்சரை ஸ்டாலின் அப்பாவை வரவேற்கிறோம் என்ற பதாகையை ஏந்தியபடி அயலக தமிழர்கள் வரவேற்றனர். அவர்களுடன் முதலமைச்சர் கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஜெர்மனி வாழ் தமிழ் குடும்பங்களின் பாசமிகு வரவேற்பு நிகழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும், பிரகாசமான எதிர்காலத்திற்கான ஒருங்கிணைப்பை உருவாக்கவும் பெருமையுடன் முன்னேறுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செல்ல உள்ளார். அங்குள்ள முதலீட்டாளர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். பின்னர் வரும் 7ஆம் தேதி ஒருவார வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் தாயகம் திரும்ப உள்ளார். திமுக ஆட்சியின் செயல்பாடுகளால் தான் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில்கள் பாதிப்படைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக அரசின் தோல்விகளை மறைக்க எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பழி போடுவதாகவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் வரிகளை உயர்த்தியும் தொழில் முனைவோர்களையும் தொழிற்சாலைகளையும் முடக்கும் வகையில் செயல்பட்டதன் காரணமாகவே தொழில்துறை நலிவடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியின் போது கொரோனா காலத்தில் கூட சிறப்பாக நடைபெற்று வந்த ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்கள் திமுக ஆட்சியில் கடுமையான வரி உயர்வு மற்றும் தொழில் கொள்கையால் தள்ளாடி வருவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க திமுக அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக நிர்வாகிகள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தி நகரில் தேமுதிகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பிரேமலதா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தபோது உறுதியளித்த மாநிலங்களவை சீட் ஒதுக்காமல் இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாகவும் வேதனை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் இருந்த இபிஎஸ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பியதாகவும், ஆனால் ஏமாற்றிவிட்டதாகவும் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நம்பிக்கையின் பேரில் கையெழுத்திட்டு ஏமாந்து விட்டதாக வேதனை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு காசு கொடுத்துத்தான் ஆட்கள் கூட்டப்படுவதாகவும் அவர் விமர்சித்ததாக தகவல் வெளியான நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் விளக்கம் அளித்தார். அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு எந்த கட்சி கூட்டத்தில் ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்க என்பது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதனால எடப்பாடியார் மட்டும்தான் அப்படி காசு கொடுத்து கூப்பிட்டுறாரா அப்படின்றதுல இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான். காசு கொடுக்காமல் கூட்டத்தை கூட்டுவது தேமுதிக மட்டும்தான் என்று பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் தந்தார்.
சென்னையில் 2வது நாளாக இரவில் கொட்டி தீர்த்த மழையால் பூமி குளிர்ந்தது. பகலில் வெப்பச்சலனத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவில் நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், வடபழனி, விருகம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும், ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. அதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் வாணியங்குடி, பையூர், காஞ்சிரங்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் நிம்மதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இரவில் கொட்டி தீர்த்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை, சூரமங்கலம், கொண்டலாம்பட்டி, அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாநகர பகுதிகளில் 2வது நாளாக பெய்த மழையால் மக்கள், விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். கீழராஜவீதி, வடக்கு ராஜவீதி, மச்சுவாடி, காமராஜபுரம், போஸ் நகர், கணேஷ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புதுச்சேரியில் நள்ளிரவு 4 மணி நேரம் இடைவிடாது கனமழை கொட்டியது. முத்தியால்பேட்டை, துறைமுகம், அரியாங்குப்பம், கதிர்காமம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை இடிமின்னலுடன் மழை பெய்தது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து அச்சுறுத்தும் வகையில் பேசியதாக நடிகர் ரஞ்சித் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்து முன்னணி சார்பில் கோவை துடியலூர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஞ்சித், தான் நடிகர் விஜயை நேரில் பார்த்தால் முகத்திலேயே ஓங்கி குத்துவேன் என்றார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து தாவேகவை சார்ந்த ஜலில் என்பவர் நடிகர் ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜயை பொதுவெளியில் பார்த்தால் ஓங்கி மூன்றிலேயே குத்துவேன் என்ற வன்முறை பேச்சால் தாவேக தொண்டர்கள் பெரும் மன உளைச்சலில் இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் அமைதியை கெடுக்கும் வகையிலும் 2 பிரிவினர் இடையே வன்முறையை தூண்டும் வகையிலும் பேசிய நடிகர் ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது புகார் மனுவில் ஜலில் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையில் யானை உலா சென்றதால் மக்கள் அச்சமடைந்தனர். கூடலூர் சுற்றுவட்டாரங்களில் அண்மை காலமாக யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் கூடலூர் பிரதான சாலையில் காட்டு யானை நடந்து சென்ற நிலையில் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மேலும் வழியில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை யானை தாக்கி சேதப்படுத்தியது. குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் விகிதத்தை படிப்படியாக அதிகரிக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பெட்ரோலில் கலக்கும் எத்தனால் அளவை 20% உயர்த்தும் இலக்கை எட்டிவிட்டதாக கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அரசு அறிவித்தது. அதே நேரம் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பால் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் கடும் பாதிப்படைவதாகவும் வாகனங்களில் மைலேஜ் குறைவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் தற்பொழுது தயாரிக்கப்படும் BS6 ரக வாகனங்களில் சிலவற்றிலும் என்ஜின் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எத்தனால் கலக்காத பெட்ரோல் விநியோகத்தை மத்திய அரசு நிறுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்ஷய் மல்ஹோத்ரா என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் வினோத் சந்திரன், NV அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் செனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்லிஹர் அணை நிரம்பியதால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் மதகுகள் வழியாக பெரும் இரைச்சலுடன் வெளியேறியது. ஜம்முவில் உள்ள பள்ளி ஒன்றை வெள்ளம் சூழ்ந்தது. அப்போது பள்ளியில் இருந்தவர்கள் சுற்றுச்சுவர் வழியாக வெளியே செல்ல முயன்றனர். ஆனால் எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்தது.
நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 7 வயது சிறுமி தனது உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளார். மறைந்தும் பலரின் வாழ்விற்கு ஒளியூட்டிய சிறுமி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இதுபோல இன்னும் எத்தனையோ பட்டங்களை பெற்றிருக்க வேண்டிய இந்த அரும்பு தற்பொழுது உயிரோடு இல்லை. ஆனால் உடல் உறுப்பு தானம் மூலம் பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி இந்த மண்ணில் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள சீரங்கவுண்டனூரைச் சேர்ந்தவர் ரவி. ஓசூரில் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வரும் இவர் கடந்த 29ஆம் தேதி தனது மனைவி செல்வநாயகி மற்றும் 7 வயது மகள் ஓவியாவுடன் சொந்த ஊரான கரூருக்கு சென்றார். அங்கிருந்து திண்டுக்கல்லிற்கு தனது மாமாவுடன் ஓவியா இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது பைக்கில் இருந்து தவறி விழுந்த ஓவியாவுக்கு தலையில் பலத்த அடிபட்டது. மேல் சிகிச்சைக்காக கோவை KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஓவியா சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவடைந்தார். இதையடுத்து குடும்பத்தின் ஒப்புதலுடன் ஓவியாவின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. சிறுமியின் கண்கள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவை தானமாக வழங்கப்பட்டதன் மூலம் பலருக்கு மறுவாழ்வு கிடைக்க உள்ளது. உடல் உறுப்பு தானத்திற்கு பிறகு சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமி ஓவியாவின் உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். உடல் உறுப்பு தானம் வழங்கிய ஓவியாவிற்கு அரசு சார்பில் அரவக்குறிச்சி வட்டாட்சியர் மகேந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விபத்தில் உயிரிழந்தாலும் உடல் உறுப்பு தானம் மூலம் இம்மண்ணிலும் மக்கள் மனதிலும் என்றும் வாழ்வார் சிறுமி ஓவியா. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டூர் கிராமத்தில் 40,000 ரூபாய் மதிப்புள்ள 2 ஆடுகளை காரில் வந்த நபர்கள் திருடிச் சென்றது குறித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். யுவராஜ் என்பவர் வீட்டின் வெளியே கட்டி வைத்திருந்த ஆடுகளை 4 பேர் திருடிச் சென்றனர். சத்தம் கேட்டு வெளியே வந்த யுவராஜும் அவரது மனைவியும் கூச்சலிட்ட நிலையில் நம்பர் பிளேட் இல்லாத காரில் ஆடுகளை ஏற்றிக்கொண்டு திருடர்கள் தப்பி ஓடினர். இது தொடர்பான CCTV காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தடையை மீறி குளித்த பெங்களூருவை சேர்ந்த IT நிறுவன மேலாளர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கனமழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கழிக்க நண்பர்களுடன் ஒகேனக்கலுக்கு வந்த பெங்களூருவை சேர்ந்த ஜோதி கிருஷ்ணா காந்தி சின்னாறு பரிசல் துறையில் காவிரி ஆற்றில் இறங்கி குளித்துள்ளார். அப்போது அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின் சடலமாக மீட்டனர். புதுக்கோட்டையில் திடீரென சாலையின் குறுக்கே நாய் வந்ததால் இருசக்கர வாகன ஓட்டி விபத்தில் சிக்கி உயிரிழந்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. TVS சண்முகா நகரைச் சேர்ந்த பிரசாந்த் என்ற 26 வயது இளைஞர் கடந்த 24ஆம் தேதி மேட்டுப்பட்டி சாலை இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது நாய் ஒன்று திடீரென குறுக்கே ஓடி வந்ததால் அதன் மீது மோதி கீழே விழுந்த பிரசாந்த் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அவர் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். சேலம் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரம வளாகத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணர் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராமகிருஷ்ணர் கோயில் புனரமைக்கப்பட்டதை தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் தீர்த்த குடங்கள் கோயில் பிரகாரத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர கலசங்களின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர்.
திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பெண்ணிடம் நகைகளை பறித்து சென்ற திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர். ஏலூர்பட்டியை சேர்ந்த சவிதா என்பவரின் வீட்டிற்குள் தலைக்கவசத்துடன் நுழைந்த நபர் அங்கிருந்த குழந்தை ரக்ஷிதாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாலி, கம்பல் உள்ளிட்ட நகைகளை பறித்துச் சென்றார். இது தொடர்பாக தொட்டியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் நாச்சியாபுதுரை சேர்ந்த அருண்குமார் என்பவரை கைது செய்து நகைகளை மீட்டனர். விநாயகர் சதுர்த்திக்காக கோவை மாநகரில் வைக்கப்பட்ட சிலைகள் முத்தண்ணன் குளத்தில் கரைக்கப்பட்டன. கோவை தேர்நிலை திடல் பகுதியிலிருந்து இந்து மக்கள் கட்சியின் சார்பில் பல்வேறு விநாயகர் சிலைகளும், பூ மார்க்கெட் தெப்பக்குளம் மைதானம் பகுதியிலிருந்து இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் பல்வேறு விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட 500க்கும் மேற்பட்ட சிலைகள் முத்தண்ணன் குளத்தில் கரைக்கப்பட்டன. சேலம் வெள்ளக்கல்பட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் கண்களை கட்டிக்கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனையில் இடம் பிடித்தனர். தனியார் அமைப்பு சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் 19 மாணவ மாணவிகள் கண்களை கட்டிக்கொண்டு சைக்கிளிங், கிரிக்கெட், ஓவியம், எழுத்து உள்ளிட்ட போட்டிகளை நேர்த்தியாக செய்து முடித்து அசத்தினர். மாவட்டம் வடகரையில் விளை நிலங்களுக்குள் புகுந்த யானைகள் தென்னை, வாழை, பனை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். வாவா நகரை சேர்ந்த முகமது ஹனிபா, சலீம் என்பவர்களின் தோட்டத்தில் புகுந்த யானைகள் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள், அறுவடைக்கு தயாராக இருந்த 100க்கும் மேற்பட்ட வாழை, பனை மரங்களை வேரோடு சாய்த்தன. இது விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் உள்ள அகழிகளை அகலப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை பெரிய கோயில் அருகே உள்ள மேம்பாலத்தில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலையில் மண்டை ஓடு சின்னம் வரையப்பட்டுள்ளது. காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த மேம்பாலத்தில் நெரிசல் அதிகமாக இருப்பதால் அவ்வப்போது விபத்து ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை ஏற்படுத்தும் விதமாக மேம்பாலத்தின் இருபுறமும் பெரிய அளவில் மண்டை ஓடு சின்னம் வரையப்பட்டுள்ளது. காரைக்கால் அருகே கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள ஸ்ரீ எல்லையம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித தீர்த்த ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ எல்லையம்மன் கோயிலில் வரும் 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்காக காரைக்கால் அம்மையார் கோயில் சந்திர தீர்த்தத்தில் இருந்து புனித தீர்த்தம் யானை மீது ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. மங்கள வாத்தியங்கள், தாரை தப்பட்டை முழங்க, கோலாட்டம், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், குதிரை நடனத்துடன் இந்த ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடையின் பெயர் பலகையை தமிழ் உரிமை இயக்கத்தினர் அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு நிறுவனமான அமுத சுரபி மருந்தக பெயர் பலகை தமிழில் இல்லாததை கண்டித்து அந்த கடையின் பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர். நீர்வரத்து குறைந்ததை அடுத்து குற்றால மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டது. வார விடுமுறையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சூப்பராகவும் வருது, குளிக்கிறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி லீவில் தான் வந்திருந்தோம், 4 நாள் வந்திருந்தோம், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சேலத்தில் செயல்பட்டு வரும் ரோஸ் நண்பர்கள் கிளப்பில் வெளிநபர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்வதான புகாரில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. லீ பஜார் தெருவில் செயல்பட்டு வரும் கிளப்பில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான மதுபானம் வைத்திருப்பதாகவும் வெளிநபர்களுக்கு விற்பனை செய்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. கலால் துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் இருப்பை விட அதிக அளவில் மதுபானம் இருப்பது தெரியவந்தது.
அரியலூர் மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் ஆளில்லா வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 22 சவரன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை திருடியுள்ளனர். பேப்பர் கம்பெனி உரிமையாளரான ரகு குடும்பத்தினருடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றிருந்த வேளையில் இந்த கொள்ளை நடைபெற்றுள்ளது. தங்கம் வெள்ளியுடன் 60,000 ரூபாய் ரொக்கத்தையும் திருடிச் சென்றது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 19 பேர் கொண்ட இந்திய அணியில் தமிழ்நாடு வீரர் பிரவீன் சித்திரவேல் இடம் பிடித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் செப்டம்பர் 13 முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தொடருக்கான இந்திய அணியில் மும்முறை தாண்டுதல் வீரர் பிரவீன் சித்திரவேல் இடம் பிடித்துள்ளார். இந்திய அணியில் 15 வீரர்களும் 5 வீராங்கனைகளும் இடம் பிடித்துள்ளனர். ஒலிம்பிக் தங்க மகன் நீரஜ் சோப்ராவுடன் சேர்ந்து மேலும் 2 ஈட்டி எறிதல் வீரர்கள் தகுதி பெற்றுள்ளனர். 1983ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட 3 பதக்கங்களை மட்டுமே வென்றுள்ளது.